மாமா என்ன சியாமளா இப்படி இடி ஓசை கேட்ட நாகம் போல மிரண்டு மிரண்டு பின்னாடி போற? நான் உங்ககிட்ட பாவ மன்னிப்பு கேட்க வந்திருக்கேம்மா. பாலும் பழமாமா? அதெல்லாம் உங்க ரூம்லயே வச்சுட்டேனே மாமா. என்னது? நான் பாவ மன்னிப்புங்கிற, நீ பாலும் பழமுங்கிற? உனக்கு ரேடியோ சொல்ல எடுக்காதா? ஐயோ காது குடையுதா? இந்தாங்க மாமா. என்னம்மா காது குடையிற நேரமா இது? நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டதான் ஆச்சுன்னு உங்க அக்கா என்ன போட்டு குடையிறா. சியாமளா நீ என்ன மன்னிச்சாதான் நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர முடியும். மன்னிச்சிருமா? மாமா எங்க அக்காவுக்கு போய் என்ன துரோகம் பண்ண சொல்றீங்களா? ஐயோ உனக்கு விபித் பாரதியே எடுக்காதா? என்ன மன்னிச்சிருதாயே, மன்னிச்சிரு. சியாமளா நீ மனசு வச்சாதான் முதலவே நடக்குமா? மாப்பிள உறிஞ்சி எடுத்து உயிரை காத்தவ அங்க இலவு காத்த கிளியா ஏங்கிட்டு இருக்கிறா. நீங்க என்னடானா இங்க குழந்தையாளோட கொஞ்சம் வந்திருக்கீங்களா? மாப்பிள தாலி கட்டின அன்னைக்கு என் பொண்ணு விதவையானாலும் பரவாயில்ல, உங்களை வெட்டாம நான் விட மாட்டேன். ஐயோ சியாமளா நடந்தது என்னன்னு அவர்கிட்ட சொல்லுமா, சொல்லு. வேணாம் நானே சொல்லிடுறேன். மாமா அது உருவ ஒத்து மேல ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. தப்பா? ஐயோ மூத்த பொண்ணுக்கு உதடு கட்டு போனதுக்கு கல்யாணத்தை பண்ணி கரைய தொடச்சிட்டேன். இவனுக்கு எது கட்டு போச்சோ எப்படி துடைப்பணும்? ஏன்பா இப்படி காட்டு கத்தா கத்திட்டு இருக்கீங்க? உங்களுதுதான். நீ என்ன குத்தம் சொல்ற? குழந்தையால கொஞ்சம் வந்திருக்கிறான் உன் புருஷன். கொஞ்சம் இல்ல கெஞ்ச கெஞ்ச. பரிமளா நான் இந்த ரூமுக்குள்ள வந்த விஷயத்த உங்க அப்பா கிட்ட விளக்கி சொல்லிடுமா? தெரியாம பண்ண தப்புக்கு அவர் மன்னிப்பு கேட்க வந்திருக்காரு. அத புரிஞ்சுக்காம இப்படி கத்துறீங்களே. நீங்க பண்ண தப்ப விட அவர் பண்ணது ஒண்ணு பெருசு இல்ல. நான் என்ன தப்பு பண்ண? கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு 30 சவரன் நகை போடுறேன்னு சொன்னீங்கல்ல, இப்பதான் நிறுத்து பார்த்தேன். 29.5 சவரன் தான் இருக்கு. இன்னும் 1/2 சவரன் எங்க? அந்த 1/2 சவரன் தான் மோதிரமா பண்ணி தீபாவளிக்கு போட்டுறேன்னு சொன்னேன் இல்ல மாப்பிள்ள? ஆமா ஆமா. என்ன பரிமளா ஃபர்ஸ்ட் நைட்ல ஆக வேண்டியதை பார்க்காம அரசவரன் பத்தி பேசிட்டு இருக்க. வா போலாம். நீங்க சும்மா இருங்க. தாயும் புள்ளையும் ஒண்ணுதான்னாலும் வாயும் வயிறும் வேறதான். வார்த்தை தவறுறது, வழி தவறி நடக்கிறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. மரியாதை அந்த 1/2 சவரனோட உள்ள வந்தாதான் இன்னைக்கு நமக்கு எல்லாமே. பரிமளா பரிமளா மாமா சாந்தி முகூர்த்தத்தை அரசவன்ல நிறுத்திட்டாலே என்னோட அவசரத்தை புரிஞ்சுட்டு அனுசரிச்சு போக மாமா. மாமா இந்தாங்க மாப்பிள்ள வெள்ளி அண்ணா கயிறு. இத அடகு வச்சா 1/2 சவரனுக்கு மேலேயே கொடுப்பான். மாப்பிள்ள என் மகராத்திரிய சுகராத்திரி ஆக்கிடுங்க. அட பாவி அன்னத்தை எடுக்க வேண்டிய கையால இந்த அசிங்கத்தை பிடிக்க வச்சுட்டானே. ஐயா என்ன மாமா இது? இந்த அல்ப அருணா கயிறுக்காகத்தான் அர்த்தராத்திரில ஏறும் குழந்தைங்களா? இதெல்லாம் என்கிட்ட கிடையாது. சரியனே நீ குனியதுனால தான் இவ்வளவு குழப்பமே. இந்த அர்த்தராத்திரில எந்த அடகு கடை திறந்திருப்பான்? விட மாட்டேன், உடைச்சாது உள்ள பூந்துடுறேன். ஓட்டிக்கு போறீங்களா? ஐயோ நான் இந்த ஆட்டத்துக்கு வரல. இருக்கு சேட்டே சேச்சி கூட்டிட்டு தூங்கிட்டானா? ஐயோ நாய், ஐயோ ஆண்டவா முருகா வெங்கடாஜலபதி அல்லா ஏசு எல்லாரும் என்ன காப்பாத்துங்க. ஐயோ நாய் தொட்டது. ஐயோ 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 பரிமளா பரிமளம். ஐயோ என்ன இந்த கோலத்துல வந்து உங்க அப்பா அருணா கயிறு மறுவடி கடை நாய் செவுரு ஓடி வந்துட்டேன். ரோட்ல இந்த கோலத்துல ஓடி வந்தீங்க? இல்லையே அண்டர்வேர் போட்டிருக்கேன். ஐயோ பட்டு வேஷ்டி என்னாச்சு? வர வழியில பசியோடு இருந்த ஒரு நாய் வேட்டி இழுத்துட்டு போயிடுச்சு. என்ன எங்க அப்பா 1500 ரூபாய் கொடுத்து வாங்கின பட்டு வேஷ்டிய நாய் இழுத்துட்டு போயிடுச்சா? நாய்க்கு தெரியுமா பட்டு வேஷ்டியோட விலை? அதான் இழுத்துட்டு போயிடுச்சு. வந்தா இந்த ரூமுக்குள்ள பட்டு வேஷ்டியோட வாங்க, இல்ல இந்த பக்கமே திரும்பி வராதீங்க. கேவலம் ஒரு நாயினால என்னோட ஃபர்ஸ்ட் நைட் தள்ளி போச்சு. அந்த நாய் இதே மாதிரி தான் குலைச்சுது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? தப்பிச்சு போயிட்டாங்களா? என்னோட சோக கதையை கேட்க இங்க யாருமே இல்லையா? என்னப்பா அப்பளே இட்டுட்டு இருக்க? ஜென்டில்மேன் ஆயிட்டியா? இது எவ்வளவோ பரவாயில்லடா. நாளையில இருந்து வாசல கூட்டி புள்ளி வச்சு நானே கோலம் போடணுமா? உன் பொண்டாட்டி சொல்றா. அவ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? அவளை பரிமளம் என்னங்க என்னம்மா இது? இந்த வயசுல எங்க அப்பாவை போய் வேலை வாங்குறியே, பாவமா இல்ல? இந்த வயசுல உங்க அப்பா படிக்கிற புஸ்தகத்தை கொஞ்சம் பாருங்க. வால்மீகி ராமாயணம், சுந்தரகாண்டம். அவர் படிக்க வேண்டிய புஸ்தகம் தானே இது. உள்ள பாருங்க.
இருவராணியின் இன்ப லீலைகள். இப்படி ஒரு அப்பாவை நினைச்சா உங்களுக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா தான் இருக்கு. எங்க அப்பனுக்கு அறிவு இல்ல, அதுக்கான அப்பாவை மாத்திக்க முடியுமா? காலம் கடந்த வயசுல இப்படி கண்ட கண்ட புத்தகத்தை படிக்கிறாங்களே, இது உங்களுக்கு கேவலமா இல்ல? வணக்கம். செய்திகள் வாசிப்பது வைத்தியநாதன். ஏமா, இந்த வெள்ளி குத்து விளக்க எங்கேயாவது பார்த்தா மாதிரி ஞாபகம் இருக்குதா? சொல்லு. ஆமா, இது எங்க விளக்கு? உங்க கையில எப்படி வந்தது? கையும் களவுமா பிடிச்ச உடனே என் கைக்கு வந்துடுச்சு. புரியும்படியா சொல்லுங்களேன். உங்க மாமனார். நானே சொல்லிடுறேன். அது வேற ஒண்ணு இல்லம்மா. பூஜை ரூமுக்குள்ள போனேன். இந்த 2 குத்து விளக்கும் அங்க இருந்துச்சு. எனக்கு இது வெள்ளியா சில்வரான்னு ஒரு சந்தேகம். பூஜை ரூம் இருட்டா இருந்ததுனால வெளிச்சத்துக்கு வந்து விபூதி போட்டு தேய்க்கலான்னு வாசலுக்கு வந்தேன். சைக்கிள்ல வந்த ஒரு சண்டால லபக்குன்னு புடிக்கிட்டு போயிட்டாமா. அப்படியே அவனை துரத்திட்டு போய் பிடிக்க வேண்டியதானே? ஒருத்திட்டு ஓடுனே. வேட்டியா வந்துருச்சு. வேட்டியை வந்து என்ன? அன்று வேற போடலையா? இது எங்க தாத்தா காலத்து விளக்கு. எங்க அப்பா எனக்கு இத கொடுத்தாரு. உங்க அப்பா இத தொலைச்சிட்டேன்னு வந்து நிக்கிறாரே, இவரெல்லாம் ஒரு மனுஷனா? நான் நடந்ததை சொல்றேன். நாளைக்கு ஜாக்பாட் 1,52,000 ரூபாய். விட்டதை பிடிப்பாரா மாட்டாரா? என்ன பண்ணாரு? ரேஸுக்கு பணம் புரட்டுறதுக்காக குத்து விளக்க அடமான வைக்க போனாரு. வெச்ச இடம் நமக்கு வேண்டிய இடங்கிறதுனால வெள்ளி குத்து விளக்க வெடுக்குன்னு பிடிங்கிட்டு வேகமாக வந்துட்டேன். என்னது? திருடி அடமானம் வச்சுட்டு வந்து நிக்கிறாரே, பாத்தீங்களா இவரை? பாத்திருந்தா தான் தடுத்து நிறுத்திருப்பேனே. அவருதான் அறிவில்லைன்னு தெரியல. பரவாயில்ல, மன்னிச்சு விட்டுருவோம். அது எப்படி? இன்னைக்கு விளக்கு வச்சவரு நாளைக்கு வெங்கடாஜலபதியே வித்துட்டு வருவாரு. இந்த நிமிஷமே அவரை இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க. பரிமளம், பாவம் அப்பா. இந்த வயசுல என்ன வெளிய போக சொல்றியம்மா? நான் எங்க போவேன்? எனக்கு யாரு தெரியும்? இரு பரிமளம், இந்த இத பாருங்க, குடிகாரங்க, சூதாடுறவங்க, சின்ன வீடு செட்டப் பண்றவங்க எல்லாம் குடும்பத்தை மட்டும் இல்ல இந்த சமூகத்தையே கெடுக்குறாங்க. ஒண்ணு நான் இந்த வீட்ல இருக்கணும், இல்ல உங்க அப்பா இந்த வீட்ல இருக்கணும். நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. சரியா சொன்னா. வைத்தி எங்க அந்த நாய் ஓடிடுச்சு. அப்பா அவ என்ன சொல்லிட்டு போறா பாத்தியா? அவன் சொல்றது இருக்கட்டும்டா. நீ சொல்றா, உனக்கு அவன் வேணுமா நான் வேணுமா? அவதான்ப்பா. பட்டாபி, எல்லா நாய்களும் என்ன கவுத்துட்டு ஓடிடுச்சு. இதுக்கு ஒரே வழி, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட வேண்டியதுதான். பரிமளா, என் வீட்டு விசேஷத்துக்கு உன்னை கூப்பிட்டுட்டு உன் சொந்த விஷயத்துல நான் தலையிடுறேன்னு தப்பா நினைச்சுக்காத. என் பொண்ணு மாதிரி நினைச்சு சொல்றேன். என் பொண்டாட்டி கொடுமைப்படுத்துறா, என் பொண்டாட்டி என்ன கொடுமைப்படுத்துறான்னு உன் புருஷன் ஊரு பூரா புலம்புற மாதிரி ஏன் வச்சுக்கிற? நல்லா கேளுங்க சார். நான் என்ன இன்டிமேட் சென்ட் போட்டுட்டு இவளுக்கு செலவு வைக்கிறேனா, இல்ல இன்டிமேட்டா எவ்வளவு செட்டப் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கேனா? சென்டிமெண்டா இவ்வளோடய தானே இருக்கேன். நான் கூட சொன்னேன் சார், சுகுணான்னு ஒரு சுந்தரி ஆத்திர அவசரத்துக்கு அழைச்சுக்கிட்டு போறேன் வான்னு. வந்தானா? வல்லையே. அப்பன்னா அப்படி, நான் அப்படி இல்லைன்னு முறைச்சுக்கிட்டே சொல்றான். கேட்டீங்களா? இவருக்கு அப்படிப்பட்ட ஒரு அப்பன். அந்த மாதிரி ஆளுங்களை வீட்டுக்குள்ள வச்சிருந்தா குடும்பம் உருப்படுமா சார்? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுங்களா? வாலிப வயோதிக அன்பர்களே, கற்பக விருட்சகம் போல் ஒரு பிள்ளையை பெற்றேன். எம்காம் படிக்க வைத்தேன். 7,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலையில் சேர்த்தேன். இன்று மகனால் மறக்கப்பட்டேன், மருமகளால் துரத்தப்பட்டேன். உண்ண உணவில்லை, உடுக்க உடை இல்லை, இருக்க இடமில்லை. இரக்கம் காட்டுங்கள். பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருக்கேன் சார். இந்த அட்டையை காமிச்சு எங்கிட்டயே பிச்சை கேக்குறாரு. ஏமா, என்னதான் உன் மாமனார் கெட்டவரா இருந்தாலும் இப்படியா பிச்சை எடுக்க விடுறது? பாவம் பாக்குறதுக்கும் பரிதாபப்படுறதுக்கும் ஒரு தகுதி வேணும் சார். இவர் அப்பா மேல நான் பரிதாபப்பட்டா அப்புறம் இந்த சனியனை கூட்டிக்கிட்டு நான் அந்த காடை வாங்கிட்டு பிச்சை எடுக்க வேண்டியதுதான். பாத்தீங்களா சார், உங்களுக்கு முன்னாடி என்ன சனியன்னு சொல்றேன். பொண்டாட்டிக்காரி பிரியத்துல பேசுறான்னு அதே பிடிச்சிட்டு தொங்குறிய. பிரியமாவது பெருங்காயமாவது. இந்த ஆளுக்கு என்ன 4 வேலி நிலம் இருக்கா, நஞ்ச புஞ்ச இருக்கா, நடுவுல தோப்பு இருக்கா? நீங்க குடுக்கறதே 7,000 ரூபாய் சம்பளம். இதுல பிடிப்பு வேற 3,000 ரூபாய். 4,000 வச்சுக்கிட்டு நாக்க வலிக்கவா முடியும்? இதுல இந்த மூஞ்சி 2 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் வேற பண்ணிருக்கு. பாத்தீங்களா சார், ஒண்ணு இவளை திருத்துங்க, இல்ல தீர்த்து விட்டுருங்க. இந்த பாருமா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எது நடந்தாலும் 4 செவத்துக்குள்ளதான் நடக்கணும். வெளியில தெரியப்படாது. தப்புமா. நானா சார் தெரியப்படுத்துறேன்? இதோ நிக்கிறாரே இந்த மூதேவிதான். மூதேவின்ட்டு அப்புறம் நான் நிக்கிறாரே மரியாதை. முச்சந்திக்கு முச்சந்தி தெருவுக்கு தெருவா நடந்து இதுதான் பெனாத்திக்கிட்டு தெரியுது. தெரியுதா? அவன் பெனாத்தும்படியா நீயும் நடந்துக்கப்படாதுமா. நல்லா சொல்லுங்க. சரி, ஏதோ நீங்க பெரியவர் சொல்றீங்களே நான் மதிச்சு நடக்கிறேன். இப்போது புத்தி வந்தா சரிதான். இந்த சனியை மட்டும் உருப்படலன்னு வச்சுக்கோங்க, சாணியை நான் வாசல்ல தெளிக்க மாட்டேன், இவர் மூஞ்சில தான் தெளிப்பேன். ஐயோ, வாங்க. இதோ வரேன். சாணிய மூஞ்சியில தொழிப்பாளா? ஆகணும்னா வச்சு தேப்பாங்க, காரியம் முடிஞ்ச உடனே போட்டு மிதிப்பாங்க. இந்த பரிமளம் சும்மா இருங்க.
முதல்ல ஆ, நாம வாங்குற இடத்துல ஆ, ஆ. கடையை கட்டணும். ஆ? கட்டின கடைய ம். வாடகைக்கு விடணும். ம். வாடகை பணத்தை பேங்க்ல போடணும். பேங்க்ல போட்ட பணத்துக்கு வட்டி மேல வட்டி ஏறணும். உங்க அப்பனை பார்த்து கை கொட்டி சிரிச்ச இந்த ஊரே உங்களை பார்த்து கை கட்டி நிக்கணும். அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. என்ன பரிமளா 25 காசு போடுற? கல்யாணத்துக்கு முன்னாலும் ஆத்துக்காரர் இந்த கோயிலுக்கு வந்தாருன்னா 10 20 நோட்டா போடுவார். அதனாலதான் சாமி நீங்க சொந்த வீடு கட்டிருக்கீங்க. நான் கட்டின வீடுக்கு கடன் வைக்க வேணாமா? இது போதும். ம். பரிமளா, வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உன் புருஷன் பேருக்கு தவறாம அர்ச்சனை பண்றியே, நான் உன்னை கேட்ட கோச்சுக்க மாட்டியே? தாராளமா கேளுங்க. உன் புருஷன் பேர்ல காட்டுற பக்தியோட கொஞ்சம் பாசத்தையும் காட்டுப்படாதோ? பாவுண்டி அவன் சதா அம்பாள் முன்னால் நின்று புலம்பிண்டே இருக்கான். என்னன்னு புலம்புறாரு? கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் நிம்மதியே போயிடுதான். நீ ரொம்ப கொடுமைப்படுத்துன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு அலையறான். நீ ஏன் இப்படி நடந்துக்கிற? மாமி, குழந்தைக்கு காது குத்தும் போது வலி தாங்க முடியாம அது கத்தத்தான் செய்யும். அதை பார்த்தா முடியுமா? காது குத்துறது கொடுமைப்படுத்துறதுக்காக இல்ல, கம்மல் போட்டு அழகு பார்க்கணுமேங்கிறதுக்காக தான். என் புருஷ விஷயத்திலயும் நான் அப்படித்தான் நடந்துக்கிறேன். அவ கொடுமை என்னால தாங்கவே முடியல. அவ செத்தாதான் எனக்கு நிம்மதி. அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க சார். பட்டாபி, வாழ்றதுக்குன்னா வழி சொல்லலாம். நீ என்னையா சாவறதுக்கு போய் வழி கேட்டுக்கிட்டு? ஏத்தில்லாம் லங்கடி டப்பாங்குத்து ஆட்டம் ஆடுவேன், ஷோக்கா பாட்டு பாடுவேன், நேக்கா ஓட்டம் ஓடுவேன், நேக்கா ஓட்டம் ஓடுவேன். டேய், என்னடா இது? இவ்வளவு கஷ்டப்பட்டு பாட்டு பாடுறேன், ஒருத்தன் கூட கை தட்ட மாட்டேங்க. உனக்கு சரியான ஆள் வந்துட்டான். போகலாம் வா. வணக்கம் சார். வணக்கம்மா. இப்ப என்ன சொன்ன நீ? வணக்கம்னு சொன்னேன். தமிழ்ல வணக்கம் சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லிட்டு இருக்க நீ? ஏண்டா, பக்கத்துல நீ இருக்கிறதெல்லாம் கவனிக்க மாட்டியா? நான் கவனிக்கலைங்க. கவனிக்கலையா? பக்கத்துல என்ன நடக்குதுன்னே தெரியல. நீ எப்படி ஆபீஸ் உத்தியோகத்தை ஒழுங்கா பார்க்க போற? கும்பிடுறேங்க. கும்பிடுறியா? எதுக்குடா கூட கும்பிடு போடுற? நான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தனா, இல்ல லஞ்சம் இல்லாத ஆட்சி நடத்தினா, உன் கல்யாணத்தை நடத்தி வச்சனா, இல்ல உன் கடன் நடத்தி வச்சனா? கிண்டலடா பண்ற? ஏய் பாண்டியா, நிறுத்து. என்ன மாசம் 25 நாள் தான் லீவ் போடுவேன், இந்த மாசம் பூரா வல்லியே ஏன்? வரல இல்லைங்க, வர விடல, லாக்அப்ல வச்சுட்டானுங்க. என்ன லாக்கு? ஒரு நாள் ஒரு பையன் அவன் பொண்டாட்டை நடு ரோட்ல வச்சு கதற கதற அடிச்சுக்கிட்டு இருந்தான் சார். கதற கதற அடிச்சானா? ஐயோ! அதை பார்த்துட்டு நம்மளால சும்மா இருக்க முடியல. உடனே கிளம்பிடுச்சு ஆவேசம். குறுக்கால புகுந்து அவ புருஷனை குனிய வச்சு பச்சை குதிரை தானியா நொங்கு 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 நொங்கிட்டேன். உடனே கூட்டம் கூடி போலீஸ்லாம் வந்துருச்சு. அவ அப்படியே பிளேட்டை மாத்தி நான் தான் மம்பு கிழித்தேன்னு சொல்லி என் மேல கேஸ் போட்டு 1 மாசம் உள்ள தள்ளிட்டானுங்க சார். அன்னைக்கு முடிவெடுத்தேன், இந்த பொம்பளைங்களுக்கு ஈவு இறக்கமே காட்டக்கூடாதுன்னு. கண்ட இடத்துல கண்டம் துண்டமா வெட்டணும், அப்படி ஒரு கொள்கையை வச்சுட்டேன். நல்ல கொள்கைதான். பட்டாபி, உன் புலம்பலுக்கு சரியான ஆள் கிடைச்சிட்டான். உன் கதையை அவங்கிட்ட சொல்லு. வாங்க மாமி, வாங்க வாங்க. என்ன பட்டாபி, நான் எவ்வளவு நிறைய கூப்பிட்டு இருக்கேன். போட்டோட தனியா நின்று என்ன பண்ணிட்டு இருக்கேன்? தூசி தட்டிட்டு இருந்தேன். பரிமளா எங்க? ஆத்துல தானே இருக்கேன். பரிமளா அதுக்குள்ள இருக்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன இது வெள்ளிக்கிழமை அதுவுமா? ஒரு குடும்ப பொண்ணும் சாயந்தர நேரத்துல வீட்டை விட்டு எங்க போயிட போறா? வீட்டுக்குள்ளேங்கிறதான் ஆத்துக்குள்ளேன்னு சொன்னீங்களா? எனக்கு வேத்து குட்டி போச்சு. என்ன எங்க ஆத்துக்குள்ள கிணத்துக்குள்ளன்னு என்ன விஷயமா வந்தீங்க? இன்னைக்கு கார்த்தால எங்க ஆத்துல காபி பொடி தீர்ந்து போயிடுத்து. ஒரு டம்ளரா கூட சாயந்தரம் 1.5 திருப்பி தரேன்னு சொன்னேன். குடுத்துட்டு போலான்னு வந்தேன். எங்க பரிமளா? கூப்பிடு. கூப்பிட்டா வரமாட்டா. வேணா பாக்கலாம். இதோ என்னது படத்தை காட்டுற? இடத்த காட்ட முடியாது. காட்டினா நான் மாட்டிப்பேன். என்ன சொல்ற? அது பரிமளா அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டா. அது இங்க இருந்து 500 கிலோமீட்டர். அதான் கூப்பிட்டா கேட்காது, பார்த்தா தெரியாது. போயிட்டாளா? போயிட்டாளே. ஒரு கடகண்ணிக்கு பொண்ணுன்னா கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம போக மாட்டா. அப்பா வீடு வரைக்கும் போயிருக்கான்னா என்கிட்ட சொல்லாம நீ எதையும் மறைக்கிற. நான் சொல்றேன், இவன் ஏன் மறைக்கிறான், எதுக்காக மறைக்கிறான், என்ன காரணத்துக்காக மறைக்கிறான்? யோ 3 ஒண்ணுதான்யா. எனக்கு தெரியாத. நான் என்ன மூணா பூனாவா? ஏதோ கெட்ட வார்த்தை சொல்ற மாதிரி இருக்கே. முட்டாள்தனமான புத்தி உள்ளவனான்னு கேக்குறேன். மாமி கூட தான் கேனா பூனா. இது நிச்சயமா கெட்ட வார்த்தை. ஐயோ, யார பார்த்தாலும் கேள்வி கேட்கிற புத்தி உடையவங்க. ஓ. மாமி, இந்த நேரத்துல சின்ன பையனோட இங்க என்ன வேலை? ஊர்ல ஆங்காங்கே நடக்கிற அசம்பாவிதங்களை தோண்டி துருவி கிண்டி கிளறி ஆராய்ஞ்சி அலசி மூட்டையா கட்டி அங்கங்க ஆத்துல போடுற மாதிரி வந்து போடுறேன். எனக்கு முன்னால நீங்க மூட்டவுக்க வந்துட்டீங்களா? புறப்படுங்க. வீட்டுல மாமா தனியா இருக்கார். அங்க ஏதாவது அசம்பாவிதம் நடந்துற போகுது. இந்த குசும்பு கொண்டு குறைச்சலே இல்ல. அப்பா,
மாமி அமிச்சிட்டு உங்களுக்கு என்ன வேலைங்க? நீங்களும் கிளம்புங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்னப்பா கொலை நடந்த இடத்துல கூட்டமா வேடிக்கை பாக்குறவங்கள போலீஸ்காரங்க விரட்டுற மாதிரி என்ன விரட்டுற? இங்க அப்படி ஒண்ணும் நடக்கலையே. என்ன சார் நீங்க கோணம் வாங்கி கொட்டாவி விட்ட கதையை நானே குழம்பிட்டு இருக்கேன். நீங்க வேற போலீஸ் அது இதுன்னு பயமுறுத்துறீங்க. கொலை கொலையேதான். என்ன? கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன். ரத்தம். இல்ல இது ரத்தம் இல்ல. இனிமே எங்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. ரொம்ப நாளா உன்னை இம்சை பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ஜீவனை சோரோட சோரா வச்சு நச்சு நச்சுன்னு நசுக்கி கொன்னு இருக்கிற. ஐயோ சத்தியமா நான் கொலை பண்ணல. அப்ப ஆளை வச்சு கொன்னியா? சார் வைத்தி சார். அப்ப யோவன இப்ப வைத்திய சார எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணி இருக்கிற. இதை விட மருந்து வச்சே கொண்டு இருக்கலாமே. சார் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சா? ஏன் தெரியாது? ஏன்பா நாம மாடர்ன் டேஸ்ல இருக்கிறோம். கேவலம் ஒரு மூட்டை பூச்சியை கையால நசுக்கி கொண்டு இருக்கிறியே. இதை விட ஸ்ப்ரே அடிச்சு கொண்டு இருக்கலாமே. போது சார், முட்டி வலிக்க போகுது. எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தியா? நான் யாரு? நீங்க பெரிய தூணா பூனா, துப்பறியும் புலி. அப்ப நீ எங்க வந்த? விடிஞ்சா காலையில குதிரை ரேஸ். ப்ரௌட் லில்லி மேல ஜெகதீஷ் ஏறான். 5 லென்த்ல அடிப்பான். 500 ரூபாய் கட்டினா ஜாக்பாட் 50,000 ரூபாய் கிடைக்கும்டா. டிப்ஸ் கிடைச்சிருச்சு. ஒரு 500 ரூபாய் குடுறா. உள்ளவா. உன் பொண்டாட்டி பரிமளம் இருப்பாள? அவ இல்ல, உள்ளவா. இல்ல உன் பொண்டாட்டி எங்க? ஒரு படுபாவி கிட்ட அவ செத்தாதான் நிம்மதினு ஒரு பேச்சுக்கு சொன்னேப்பா. அவன் நிஜமாவே அவளை கொன்னு கோணில கட்டி ஆத்துல எரிஞ்சிட்டான்ப்பா. டேய் ஏட்டா இதுக்கு போய் அழற? அவளை கொண்டவன படுபாவின்னே சொல்லாதடா. இனிமே அவன்தான் நம்ம குடும்பத்துக்கே குல தெய்வம். உன்னையும் என்னையும் பிடிச்ச பீட விட்டுதுன்னு விட்டு தள்ளுறான். இந்த சந்தோஷத்தை இப்பவே கொண்டாடி ஆகணும். ஒரு நிமிஷம் இரு. Who's this fat fellow? He's my son. Hello, my dear son. போதும் போதும் உட்காரு. யாருப்பா இது? உன்னோட ஸ்டெப் மதர்ரா. இவ பேரு மார்கரெட். வாழ்ந்தா இவ கூட வாழணும். இல்ல இதுக்கு முன்னாடி இவ கூட வாழ்ந்தானே அவனோட. Come on, darling. இது என் பொண்ணு ஜூலி. சூப்பர் குடும்பம். பாத்துமா, ரொம்ப இருமாத, கவுன் கைண்டிட்டு போகுது. அப்பா, செத்து போன அம்மாக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்தது? பட்டாபி, என்ன தப்பா நினைக்காதடா. ஒரு நாள் அர்த்த ராத்திரியில உங்க அம்மா ஆவியா வந்தா. ஏங்க, நானும் செத்து போயிட்டேன். உங்க மருமகளும் உங்களை விரட்டிட்டா. நீங்க மட்டும் ஏன் ஒத்தையில இருந்து என்னையே நினைச்சு உருகுறீங்க? அவன் பொண்டாட்டி இருக்கும் போதே சின்ன வீடு பெரிய வீடுன்னு செட்டப் பண்றான். நீங்களும் ஒண்ணு செட்டப் பண்ணிக்கோன்னு சொன்னா அந்த ஆவியோட வார்த்தைய இந்த பாவியால மீற முடியல. அலைஞ்சேன் மார்கழி மாசம் நாயா அலைஞ்சேன். ஒரு நாள் வேப்பேரிக்கு விருந்துக்கு போனேன். அங்கதான் இந்த பசுவையும் கண்ணையும் பார்த்தேன். அப்படியே ஓட்டிட்டு வந்துட்டியா? அப்ப ஓட்டிக்கிட்டு வரல. மார்கரெட்டோட பரிதாப கதையை கேட்டேன். அந்த கதையை நீயும் கேட்ட உன் உள்ள உருகிடும். மார்கரெட்டோட ஒரிஜினல் புருஷன் ரயில் என்ஜின்ல கரிய கொட்டவனா. ஒரு நாள் கரிய கொட்டிக்கிட்டு இருக்கும் போது போதையில் இருந்த அவனுக்கு எரியிற நெருப்பு மார்கரெட்டா தெரிஞ்சிருக்கு. தாவி அணைக்க போனவன் தடுமாறி அதிலேயே விழுந்து அங்கேயே தாரவாந்துட்டானா. அந்த கதையை கேட்டதுல இருந்து பசுவையும் கண்ணையும் பாதுகாத்து பராமரிக்கிற பொறுப்பை நானே ஏத்துக்கிட்டேன். இப்ப சொல்லு, உங்க அப்பனோட தியாகம் எப்படி? பிரமாதம். பீச்சில் இருக்கிற உழைப்பாளர் சிலையை எடுத்துட்டு உன் சிலையை தான் அங்க வைக்கணும். அங்க வேணாண்டா. ஏன்? காக்கா குருவி அசிங்கப்படுத்திடும். உன்னை விடவா என் வேதனை தெரியாத என்னென்னமோ புலம்பிட்டு இருக்கேப்பா. அந்த வேதனையை மறக்கிறதுக்காகத்தான் ஒரு செட்டப் போட வீட்டுக்குள்ள புகுந்திருக்கேன். மார்கரெட், Yes. ஓபன் பண்ணு. Ready. குடி வேறையா? இந்த குடும்பம் உருட்டமா தான். எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளில போங்க. என்னடா மிரட்டுற? பொண்டாட்டி ஆளை வச்சு கொலை பண்ணிட்டு எங்களை வெளியே போக சொல்றியா? What? மருமகள் murder? ஐயோ, கத்தி பேசி காட்டி கொடுத்துறாதீங்க. பரிமளா அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருக்கிறதா அக்கம் பக்கத்துல சொல்லியிருக்கேன். Brother, அண்ணியை எப்படி கொலை பண்ணீங்க? இப்படி
Kerala. Kerala, Michael Colt. Michael Colt, 3 lengths forward. Kerala trying. Jackie Jagdish looking back. Kerala beaten. Photo finish. Jackpot Electa. Jackpot Electa. Jackpot Electa. எனக்கு இப்படி ஒரு மாமனார். ம். சுறுசுறுப்பே இல்லாத ஒரு புருஷன், அவருக்கு சூதாடியா ஒரு அப்பன். இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படி குடும்பம் நடத்த போறேனோ. மிஸ்டர் பட்டாபி, ஐயோ. நான் தூங்கிட்டு இருக்கேன். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு தூக்கமா? போய் பாலை வாங்கிட்டு வாங்க. பட்டாபி சாரா? சாதாரண பட்டாபி இல்லையா, பட்டாபி எம்காம் 7000 ரூபாய் சம்பளம். அப்புறம் நீங்க ஏன் பால் வாங்க வந்தீங்க? விதியா விதி. கேவலம் 30 ரூபாயை மிச்சப்படுத்துறதுக்காக பால்கார கையை நிறுத்திட்டு 7000 ரூபாய் சம்பளக்காரன பால் வாங்க அனுப்பிச்சிட்டாயா? அவ ஒரு பயங்கரமான ராட்சசி. பரிமளம் மாதிரி உனக்கு ஒரு சம்சாரம் வாச்சிருந்தா நீ என்ன செஞ்சிருப்ப? ஆமா, எனக்கு அப்படி ஒரு சம்சாரம் வாச்சிருந்தா கழுத்தை புடிச்சு வச்சு கொண்டு இருப்பேன். அப்புறம் வேலையை பார்த்துட்டு போங்க சார். என் புலம்பல நீ கேட்கட்டா போயா? அம்மா, என் நிலைமையை நீங்களாவது கேளுங்க மாட்டீங்களா? 7000 ரூபாய் சம்பளம் ஐயா. எம்காம் படிச்சிருக்கேன், என்ன பிரயோஜனம்? பால் வாங்க என்ன அனுப்பிச்சிட்டா ராட்சசி. அம்மா, பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. காலங்காலத்துல உங்க புருஷனை இப்படியா விரட்டுவீங்க? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் சொல்றாங்களே, அதெல்லாம் பொய்யாம்மா, பொய்யா? ఏం మాట్లాడుతున్నావు నువ్వు? నాకు అరవ రాదు. ஐயோ, பேசின தமிழ் எல்லாம் வீணாயிடுச்சே. ஐயா, அம்மா, தங்கச்சி, அக்கா, சகோதரி, என் கஷ்டத்தை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. சொல்லுங்க சார், நான் இருக்கேன். இது வரைக்கும் உங்களை இந்த ஏரியால நான் பார்த்ததே இல்லையே. இப்பதான் புதுசா குடி வந்திருக்கேன் சார். ஓ, glad to meet you. என் சோக கதையை நீங்களாவது கேளுங்க. சொல்லுங்க சார். என் பேர் பட்டாபி. எம்காம் 7000 ரூபாய் சம்பளம். வெரி குட். தோழா கார்பரேஷன்ல செக்ரட்டரியா இருக்கு. அதுவும் வெரி குட். எனக்கு பரிமளம்னு ஒரு பொண்டாட்டி. பேஷ் ரொம்ப நல்லா இருக்கு. என்னையா பேஷ்? நான் என்ன நரசூஸ் காஃபி பத்தியா சொல்லிட்டு இருக்கேன்? அவ நல்லா இருக்க மாட்டா, நல்லாவே இருக்க மாட்டா. அவ செத்தாதான் எனக்கு நிம்மதி. அவ கொட்ட தடக்க ஒரு வழி இருந்தா சொல்லியா? ஒரே வழிதான் இருக்கு. ஐயோ, என்ன வழி? ஆத்துல யாரும் இல்லாத நேரமா பார்த்து அவளை ஒரு தனி ரூம் கூட்டிட்டு வந்து தாப்பால போட்டுரு. தாப்பால போட்டுட்டு 2 கையை தூக்கணும். கழுத்தை நிறுக்கணுமா? வேஷ்டிய மடிச்சு கட்டணும் ஓய். கட்டிண்டு சாஷ்டாங்கமா அவ கால்ல நமஸ்காரத்தை பண்ணுவோய். நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. சீதாராமன், டபுள் எம்ஏ, 10,000 ரூபாய் சம்பளம். இனிமே எப்ப பாலை வாங்கிட்டு போய் காஃபி போட்டு சாப்பிட்டு. என்னையே பாலே வரல? பால் தீந்து போச்சு, டோகன் கீழே விழுந்திருக்கான், கொண்டு வந்து கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு போங்க. ஐயோ, என்ன அது அநியாயமா இருக்கு? கடை திறக்கும் போது வந்து நின்ன முதல் ஆள் நான் தான்யா. ஆமா, உங்க கதையை ஊருக்கே சொல்லிட்டு இருந்தா பால் இருக்குமா இங்க? இந்தாங்க காசை வாங்கிட்டு போங்க. ஐயோ, இப்ப பால் இல்ல நான் வீட்டுக்கு போனா பரிமளம் என்ன கொன்னுடுவாளே. அம்மா, கொஞ்சம் பால் தரீங்களா? ஏயா, கறக்கிற நேரத்துல விட்டுட்டு கண்ட நேரத்துல வந்து பால் கேட்டா எப்படி கிடைக்கும்? கொஞ்சம் கருணை காட்டுங்கம்மா. அதை ஏயா கேக்குற? சினிமாவில் நடிச்ச மாட்டை வாங்கிட்டு வந்து கட்டிட்டேன். பாட்டு பண்ணாதான் கறக்கும். என்ன பாட்டு? செண்பகமே செண்பகமேவா? கிண்டலா? பாடி கறக்கிறவன் வரல, உனக்கு பால் வேணா பாடி கறந்துக்க. அசத்திறேன் பாருங்க, நான் பாடுற பாட்டுல காலமாடெல்லாம் கறக்க போகுது. என்னங்க இது? இந்த நேரத்தை நடந்து பாலாது? அது நேத்து பேஞ்ச மழையில மாடு நஞ்சிச்சு. நஞ்சிச்சா? என்னம்மா இது? கோமயத்தை இப்படி குழைச்சு ஊத்திட்ட. என் மேல உனக்கு என்ன ஆத்திரம்? ஆத்திரம் வராதா பின்ன? விடியறதுக்குள்ள ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு ஒரு வாரமா இங்கேயே உட்கார்ந்துருக்கீங்க. அதான் ஆத்திரம் வந்து உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். மாப்பிள, ஊருக்கு போலாம் தான் கால்ல செருப்ப மாட்டினேன். காதுல ஒரு கதை விழுந்தது, செருப்ப கழட்டி கையில வச்சுக்கிட்டேன். என்ன கதை? என்ன மாப்பிள நீங்க? பால் பூத்துல போய் பால் வாங்கத்தான் துப்பு இல்ல. பால்காரிக்கு எப்படி பணம் கொடுக்குதுன்னு ஒரு விவஸ்தை வேணாம். நான் எப்படி பணம் கொடுத்தேன்? மாமா, இத உங்களுக்கு யார் சொன்னது? நான் தான். வணக்கம். செய்திகள் வாசிப்பது வைத்தியநாதன். தம்பி, ஊரே சொல்றதுக்கு முன்னால நான் ஒருத்தன் சொன்னா தப்பில்லை. தம்பி, இன்னைக்கு இந்த ஊர்ல பரவலா அசம்பாவிதம் அதிகமா நடக்காம இருக்குதுன்னா அதுக்கு காரணம் இந்த வாசிப்பு வைத்தியநாதன். ஏன் தம்பி, பணத்தை வைக்கிறதுக்கு எவ்வளவோ இடம் இருக்கு. பர்ஸ்ல வைக்கலாம், பெட்டியில வைக்கலாம், சூட்கேஸ்ல வைக்கலாம், சுருக்கு பையில வைக்கலாம், ஏன் பாக்கெட்ல கூட வைக்கலாம். ஆனா ஜாக்கெட்ல வைக்கலாமா? அந்த அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணி இருக்கிறான். இவன் வச்சத அவளை வச்சுக்கிட்டு இருக்கிறவன் பார்த்திருந்தான்னா, இல்ல நானே வாய் தவறி வழக்கம் போல சொல்லி இருந்தேன்னா
இந்நேரம் இவனை கொத்துக்கறியாக்கி குறுமலை பண்ணியிருப்பான். இந்த கன்றாவிய கண்ணால பார்த்த எனக்கே வாய் நமச்சல் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேனே, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா ஊர் வாயே உடப்பு எடுத்திருக்கும். அம்மா, உன் புருஷனை நீ தடுத்து நிறுத்த போறியோ இல்ல தட்டி கொடுத்து தயார் பண்ண போறியோ அது உன் இஷ்டம். ஏதோ எதிர் வீட்டுக்காரங்கிற முறையில என் கடமையை நான் செஞ்சிட்டேன். யோ, லொட லொடன்னு பேசிட்டு இருக்காம வாயை மூட்டு போயா போயா. லொட லொடவா? பரிமளா, உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. ரோட்ல லாரி இடிச்சு நசுங்கி போன தார் தின்னு மாதிரி ஒரு அப்பன், விவஸ்த கட்ட ஒரு புருஷன், இவங்களை வச்சுக்கிட்டு நீ எப்படித்தான் குப்பை கொட்ட போறியோ? அப்ப நான் வருத்தமா இன்னும் 4 இடத்துக்கு போய் நான் வாசிக்கணும். மாமா இத போய் வெளியில எங்கேயும் ஆஹா, என்கிட்ட 1000 மேட்டர் இருக்குது. உன் புருஷன் வெறும் பிஸ்கோத்து, என்கிட்ட பன்னு பொற வர்க்கி இப்படி எத்தனையோ இருக்குது. மொத்தமா தாருட்டப்பா போய் தொலை. என்ன மாப்பிள, கண்டவன் காரி துப்புற மாதிரி இப்படி பண்ணிட்டீங்க. என் பொண்ணு மாங்கல்யத்தை காப்பாத்தணும்னு பாக்குறேன். இல்லனா மாறுகால் மாறுகை வாங்கி மதுரை வீரனாக்கி இருப்பேன் உங்களை. இத பாருங்கப்பா, இவரை கண்டிக்கவோ தண்டிக்கவோ யாருக்கும் உரிமை கிடையாது. நீங்க இந்த விஷயத்துல தலையிட வேண்டாம். அப்படி போடு. என்னங்க, நீங்க கொஞ்சம் இப்படி வரீங்களா? எஸ்கியூஸ் மீ. என்னம்மா? எம்காம் 7000 ரூபாய் சம்பளம். அறிவு கிட்ட முண்டம். மூளை இருக்கா? ஊர் பூரா நம்ம குடும்ப கதையை சொல்லிக்கிட்டு அலையறீங்களே, கொஞ்சமாவது விவசாயம் இருக்கா? எச்சிய வீட்டுக்குள்ள இருந்து வெளியே துப்பலாம், வெளியில இருந்து வீட்டுக்குள்ள துப்பலாமா? படாது. எச்சல் ஊறிட்டா இது கொஞ்சம் குறைச்சல் கிடையாது. நான் பக்கத்து வீட்டு மாமி கிட்ட போய் பால் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்பா இப்ப ஊருக்கு புறப்படுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. என்ன என்ன டிஃபன் இன்னைக்கு? ஐயோ பரிமளா, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். போறது இருக்கட்டும், உங்களுக்காக பண்ணி வச்ச டிஃபனை யார் திங்கிறது? முதல்ல அதை கொட்டிட்டு போங்க. கொல்லாத டிஃபன். நேத்து பண்ண சட்னி, முந்தா நேத்து பண்ண சாம்பார், தோசைக்கு நெய் ஊத்த வேண்டாம், அட்லீஸ்ட் 2 சொட்டு எண்ணெய். கேட்டா கொழுப்பு ஏறி போச்சுன்னு டாக்டர் மேல பழிய போடுற. இந்த டிஃபனை சாப்பிடறதுக்கு நான் பட்னியாவே ஆபீஸ் போலாம். அவ்வளவு கொழுப்பா போச்சா உங்களுக்கு? இப்ப சாப்பிடுறீங்களா இல்ல ராத்திரிக்கு வந்து இதையே திங்குறீங்களா? ராத்திரி வந்து இதையேவா? இல்ல இப்போ அப்ப சாப்பிட்டு. உட்காருங்க. பட்டாபி எம்காம் 7000 ரூபாய் சம்பளம். ஒரு நாளைக்காவது வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டிருக்கியா? இந்த டிஃபனை நாய் கூட சாப்பிடாது. நீங்க சாப்பிடலாம். ம்? வாய்க்கு ருசிய பார்த்தா வாசல்ல கடங்காரங்க மனித சங்கிலி மாதிரி வீதி வரைக்கும் நிப்பாங்க. நீங்க சாப்பிடுங்க. அப்போ வயிறு கும்முன்னு ஆயிடுச்சு. போறோம். இவ்வளவு சாப்பிட்டா சம்பாதிக்கிறதுக்கு தெம்பு வேண்டாமா? நிறைய சாப்பிட்டா நிறைய சம்பளமா கொடுக்க போறாங்க. போ. திருட! ஐயோ போலீஸ் போலீஸ்! என்ன கத்துறீங்க? பரிமளம், யாரோ என் ஸ்கூட்டரை திருடிட்டு அதுக்கு பதிலா அவன் சைக்கிளை வச்சுட்டு போயிட்டான். அறிவு இருக்கா உங்களுக்கு? ஏன்? ஸ்கூட்டர் திருடுறவன் புது சைக்கிளை வாங்கி வச்சுட்டு போவானா? நான் தான் அதை வித்துட்டு போனா போட்டு சைக்கிளை வாங்கி வச்சேன். எதுக்கு? பெட்ரோல் விலையெல்லாம் ரொம்ப ஏறி போச்சு. பெட்ரோல் விலையா? 1 லிட்டருக்கு அந்த வண்டி 80 கிலோமீட்டர் போகும். பழி வாங்கிட்டியம்மா. நீங்க சும்மா இருங்க. நாளைக்கே நமக்கு ஒரு குழந்தை பிறந்து, அதுவும் பொட்ட பிள்ளையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணணும்னா இப்பவே அது இதுல கைய வச்சாதானே நம்ம சேமிக்க முடியும். பிறக்காத குழந்தையோட எதிர்காலத்துக்காக என் தலையில கைய வச்சிட்டியம்மா. பட்டாபி எம்காம் 7000 ரூபாய் சம்பளம். நான் சைக்கிள்ல போனா என்னோட கௌரவம் என்ன ஆறுது? எத்தனையோ பேர் நடக்கிறதுக்கு காலே இல்லைன்னு வருத்தப்படுறாங்க. உங்களுக்கு ஓட்டுறதுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்ததுக்கு சந்தோஷப்படுங்க. சரி, இந்தாங்க. இந்த அப்பளக்கட்டையும் ஊறுகாயும் போற வழியில நடராஜன் கடையில கொடுத்து நம்ம கணக்குல வரவு வச்சுக்க சொல்லுங்க. போங்க. சனிய, இவ செத்தாதான் எனக்கு நிம்மதி. என்ன சொன்னீங்க? தீர்க்க சுமங்கலி பவான்னு. அடடே வாங்க சார், வாங்க. நான் வரேனே. நடராஜா, என் நிலைமையை பாத்தியா? எம்காம் 7000 ரூபாய் சம்பளம், பொண்டாட்டி செத்தாதான் நிம்மதி. இதுதானே சார் சொல்ல போறீங்க? எத்தனை தடவை சொல்லுவீங்க சார்? பின்ன என்னய்யா, சோழா கார்பரேஷன்ல செக்ரட்டரியா இருக்கிற என்ன சேல்ஸ் பாயா ஆக்கிட்டாளையா? ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போனா இத ஊறப்போடு காயப்போடுன்னு என்ன கசக்கி புழியறாயா? என்னைக்கு அவ்வளவு தொட்டேனோ அன்னைக்கு போன நிம்மதி எப்பதான் திரும்பி வருமோ? மாத கடைசியில. உனக்கு எப்படி தெரியும்? எப்பவும் நீங்க கொடுக்கிற ஊறுகாய் அப்பளக்கட்டு இதுக்கெல்லாம் மாத கடைசியில தான் சார் கணக்கு தீப்பேன். இப்ப நீங்க கொடுத்ததோட 450 ரூபாய் ஆச்சு. ஓ, நீ வரவு செலவு கணக்க சொல்ற, நான் வாழ்க்கை கணக்க சொல்றேன். ஒரு சார்மினார் பாக்கெட் எடுத்துக்கிறேன். ஏன் சார் கோல்ட் ஃபிளாக்ல குடிப்பீங்க, விட்டுட்டீங்களா? பரிமளம் செத்தாதான் நான் கோல்ட் ஃபிளாக் குடிக்க முடியும். அது வரைக்கும் சார்மினார் தான் கணக்குல எழுதி. வெரி சாரி சார். ஏன்? போன மாசம் உங்களுக்கு கடலை உருண்டை கொடுத்ததுக்கு அம்மா கண்ணா பின்னான்னு திட்டுனாங்க. சிகரெட் கொடுத்தேன்னு தெரிஞ்சது செருப்பாலேயே அடிப்பாங்க. என்னைய அவ அராஜகம் பொட்டிக்கடை வரைக்கும் வந்துருச்சா? என்னோட நிலைமையை பாத்தியா? பட்டாபி எம்காம் 7000 ரூபாய் சம்பளம். நான் படுற கஷ்டம் ஊருக்கே தெரியுது.
ஆனா என் பொண்டாட்டி பரிமளத்துக்கு மொத்தம் தெரியவே மாட்டேங்குது. பவுன் பவுனா வாங்குறா, பட்டுப்புடவை 1 2 பேங்க்ல அக்கவுண்ட் அவ பேர்ல, எல்லாம் என் விதி. வணக்கம் சார். வந்துட்டானே, மணி 9:10 ஆச்சுன்னா போறோம். வந்து என் உசுரை வாங்கிடுவான். ஏப்பா நான் டிரைவர் கவனிப்பேனா இல்ல உன் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருப்பேனா? டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு கெஞ்சினே, பண்ண மாட்டேன்டானுங்களே. நான் இன்னும் சொல்லவே இல்ல, அதுக்குள்ள அழுத்துக்கிறீங்களே. அன்னைக்கு ஒரு நாள் இதே சிக்னல், இதே இடம், ஆனா வேற ஒரு நல்ல கான்ஸ்டபிள். அந்த வெள்ளக்கோட்டை லேசா தாண்டினேன். நிறுத்து நில்லையா? மிஸ்டர், போலீஸ் ஸ்டாப் காமிச்சது உன் கண்ணுக்கு தெரியலையா? பின்னுங்க சார், டெய்லி அபசகனம் பிடிச்ச மாதிரி ஆபீஸ் போகும்போது குறுக்க கை நீட்டார். ஆபீஸ்ல வேலை ஒழுங்கா நடக்க வேண்டாமா? மிஸ்டர், உங்க பேர் என்ன? பட்டாபி, எம்காம், 7000 ரூபாய் சம்பளம். சோழா கார்பரேஷன் செக்ரட்டரியா இருக்கேன். வண்டி சொந்தமா? என்னோட சம்பளத்துல நானே வாங்கினது. ஆபீஸ்ல லோன் கொடுத்தாங்க. வண்டி நம்பர்? இங்க இருந்து தெரியல, முன்னால தானே இருக்கு, குனிஞ்சு பாத்துக்கங்களேன் சார். ஷோ, வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்கா? எனக்கு ஆயுசு கட்டின்னு ஜோசியர் சொல்லிருக்காரு, அதான் எடுக்கல. லைசென்ஸ்? அது ஓ, அது இனிமே தான் எடுக்கணுமோ? ஐயோ, உங்களுக்கு கற்பூர மூளை சார், சீக்கிரமே ஐஜி ஆயிடுவீங்க. தேங்க்யூ. இருக்கட்டும். மொபைல் கோர்ட்ல ஒரு 500 ரூபாய் ஃபைன் கட்டணும். 500 ரூபாய் மொபைல் கோர்ட்டியா? மொபைல் கோர்ட் எங்க இருக்கு? ஒரு நிமிஷம், அப்படி வரீங்களா? வாங்க. இன்ஸ்பெக்டர் சார், புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கீங்க போல இருக்கு, அதான் ரொம்ப கண்டிப்பா இருக்கீங்க. நான் எம்காம், 7000 ரூபாய் சம்பளம். 500 ரூபாய் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. இருந்தாலும் இந்த பணத்தை கொண்டு போய் கோர்ட்ல கட்டுறது கூச்சமா இருக்கு. இது உங்க செலவுக்கு வச்சுக்கங்களேன். என்னது? ஐயோ, லஞ்சம் கொடுக்கறதே தப்பு, அதுல என் பாக்கெட்ல வேற கைய வைக்கிறியா? வைஜெயந்தி ஐபிஎஸ். நோ. என்ன? பரிமள ஐபிஎஸ். என்ன விட்டுருங்க, காவல் தெய்வமே. அந்த ஆளை ஃபாலோ பண்ணுங்க, சீக்கிரமா போங்க. Follow him, quick. Faster போங்க. இன்னும் வேகமா போங்க. ஐயோ, நீச்சல் தெரியாது போல இருக்கு. ஐயோ கான்ஸ்டபிள், இங்க வாயா. என்னம்மா? அந்த ஆளுக்கு நீச்சல் தெரியாது போல இருக்கு, போய் தூக்கியா. நான் விழுந்தா என்ன யாருமா தூக்குறது? உனக்கு நீச்சல் தெரியாதா? சுத்தம் புடி. என்னால அவ வேலை போச்சுன்னு அவளுக்கு நான் வாழ்க்கை கொடுத்தேன். அவளை கல்யாணம் கட்டிக்கிட்ட அன்னியிலேந்து என்னோட சுதந்திரமும் போச்சு, நிம்மதியும் போச்சு. அவ செத்தாதான் எனக்கு நிம்மதி. ஐயோ 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 ஐயோ, நான் நல்லபடியா ரிட்டையர் ஆகி மொத்த பண்ணிட்டு கிராமத்துக்கு போய் செட்டில் ஆகணும்னு பார்த்தேன். ஆனா உன்னை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போய் வச்சிடாத, டிராஃபிக் பிளாக் ஆகுதியா? போயா. சரி சரி, எனக்கும் ஆபீஸுக்கு டைம் ஆச்சு. பாக்கி கதையை நாளைக்கு வந்து சொல்றேன். நான் வரேன். ஐயம்மா, வீர காணும். கன்சாமி எஃப்ஐஆர் போடியா? தீர்க்க ஆயுசோடும் சகல சௌபாகியத்தோடும் வாழ எல்லா தெய்வத்தையும் நாங்க வேண்டிக்கிறோம் சார். நீங்களும் நல்லபடியா வாழணும்னு நானும் எல்லா தெய்வத்தையும் வேண்டிக்கிறேன். தமிழ்நாட்டிலேயே சேல்ஸ்ல நம்ம பிரான்ச் தான் முதலிடம் வகிக்குது. அதுக்கெல்லாம் காரணம் யாரு? யாருங்க? பட்டாபி. எங்க அந்த பட்டாபி? குட் மார்னிங் சார். என்ன பாதி சைக்கிளோட வர்ற? நீங்க இனிமே வேலைக்கே வர மாட்டேன்னு சொன்னாங்க. நான் 3 தலைமுறை பார்த்துட்டேன். நீ 4வது தலைமுறை. 5வது தலைமுறை உன் பையன். அவனுக்கு நான் தான் எம்டி. அது போட்டோம், நீ என்ன லேட்டு? நான் முதலமைச்சரை பார்த்துட்டு வரேன். நீயா? என்ன அதிசயமா இருக்கு. 3 மாசமா நான் ட்ரை பண்ற முடியல, நீ எப்படி பார்த்த? நான் பீச் ரோட்ல நின்னுட்டு இருந்தேன், அவங்க கார்ல போனாங்க. நான் கையாட்டினேன், அவங்க அப்படி ஆட்டினாங்க. பட்டாபி, நீ ஏன் லேட்டா வந்தேன்னு எனக்கு தெரியும். வர்ற வழியில பொண்டாட்டிய பத்தி புகார் பேசிக்கிட்டே வந்திருப்ப. கடவுளா பார்த்து சைக்கிள் வீல கழட்டிட்டான். சார், நீங்க எப்பவுமே அவளுக்கு ஆதரவாவே பேசுறீங்க.
வீட்டுல அவ என்ன என்னெல்லாம் பண்றா தெரியுமா? பட்டாபி, தொழில்ல நீ புலியா இருக்கிற, ஆனா வீட்டுல எலியா இருக்கிற. அதனாலதான் உன் பொண்டாட்டி சிடுசிடுங்கிற. சிடுசிடுங்கிற பொண்டாட்டி தான் எப்பவுமே சேமிப்பா. சிரிக்கிற பொண்டாட்டி செலவு வச்சிருவா. அது போட்டோம், உனக்கு பூவிலேயே சிறந்த பூ எதுன்னு குசும்பு. சேமிப்புயா. ஓ, சேமிக்கிற பொண்டாட்டி தான் எப்பவும் சிறந்தவ. போய் வேலையை பாரு. வே, 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 வே. அந்த கிழவன் தான் என் குறைய கேட்க மாட்டேங்கிறான். நீங்களாவது கேளுங்க. எம்காம் 7000 ரூபாய் சம்பளம். கல்யாணத்துக்கு முன்னாடி ஸ்கூட்டர் வச்சிருந்தேன். பெட்ரோல் விலை ஏறி போச்சுங்கிறதுக்காக சைக்கிளே வாங்கி தருது. என் கௌரவம் என்ன யாருது? கௌரவத்தை விடுங்க. என்னைக்கு அவளை தொட்டேனோ அன்னைக்கே அந்த கௌரவம் எல்லாம் போச்சு. ஒட்டி கடைக்கார சிகரெட் கொடுக்க மாட்டேங்கிறான். இவ்வளவு ஏங்க வாய்க்கு ருசியா சாப்பாடு கட்டி கொடுக்க மாட்டேங்கிறான். முந்தா நேத்தி குழம்போட நேத்தி சோத்த கலந்து கொடுத்திருக்கா. பட்டாபி, யாரோட பேசிட்டு இருக்கிற? சார், என் குறைய ஆபீஸ்ல எல்லார்கிட்டயும் சொன்னேன். ஒருத்தரும் கேட்க மாட்டேன்ட்டாங்க. குத்து மதிப்பா ஒரு டெலிபோன் நம்பர் போட்டேன். ஒரு மாமி மாட்டிக்கிட்டாங்க. சொல்லிட்டு இருக்கேன். நல்ல மாமியா? தெரியல. மாமி கிட்ட நான் கொஞ்சம் பேசுறேன். பேசுங்க. ஹலோ, நான் தான் அங்கிள் பரிமளா பேசுறேன். பரிமளாவா? யோ, உன் பொண்டாட்டி தாயா பேசுது. ஹலோ பரிமளா, சத்தியமா நான் எதுவும் சொல்லல. எனக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் எம்டி தான். வாயை மூடுங்க. சைக்கிள் வீலுங்க. உனக்கு யார் சொன்னது? நான் தான். வாசிப்பு வைத்தியா? Yes. இன்னும் வாசிக்கிறத விடல. இன்னைக்கு யார் பேர்ல வாசிக்க போற? காலையில 7:20க்கு உங்க வீட்டுல தான் வாசிச்சேன். எது? உங்க தம்பி விடோ விசாலாட்சிய டாவடிக்கிறானாமே, நல்லா இல்ல. யோ, அவனுக்கு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கையா? வேண்டாம், விடோ வயிற்றுல கொட்டாதீங்க. இப்ப நான் வாசிக்க வந்தது பட்டாபிய பத்தி. பட்டாபி, நேரா உன் வீட்டுல இருந்தா வரேன். வீல் இல்லாம வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு உன் பொண்டாட்டி திட்டவட்டமா சொல்லிட்டான். கேவலம் சைக்கிள் வீல காப்பாத்த துப்பில்லாத உன் மூஞ்சியில காரி துப்பணமா. அங்கிருந்து துப்பினா எட்டாதே, அதனாலதான் என்ன அனுப்பிச்சு வச்சா. துப்பட்டமா? பட்டாபி, ஆள வச்சு துப்புற அளவுக்கு அவ்வளவு கேவலமா போயிட்டியா நீ? இது என்ன சார் கேவலம்? இதோட கேவலத்தெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். சொல்றேங்கிறேன், கேட்க மாட்டேங்கிறாங்க சார். யோ, ஆபீஸ்ல என்னதான் கழட்டுறீங்க? அதானே. அவன் தான் சொல்றேன்றானே, கேட்டு தொலைங்கலையா? எத்தனை தடவை கேக்குறது சார்? கேட்டு கேட்டு காதே புளிச்சு போய். இல்ல, இது புதுசு புதுசு. என் ஃபர்ஸ்ட் நைட் பத்தி. கல்யாணம் முடிஞ்சோண்ட அவன் அள்ளி கொட்டிக்கிட்டு ஆளா பறந்துட்டாங்க. விளக்கு ஏத்தி வச்சுட்டு நேர ரூமுக்குள்ள நுழைஞ்ச. கணக்குல எங்கேயோ உதைக்குது. பரி பரிமளங்கிறத சுருக்கி பரின்னு ஆசையா கூப்பிட்டேன். ஓஹோ, என்னாலும் உன் வேலை போயிடுச்சுங்கிற கோவமா? இல்ல. போலீஸ் ட்ரெஸ்ல காதல் லீலை புரிந்த காமாந்தகாரின் பத்திரிகையில எழுதிட்டாங்களே, அந்த வருத்தமா? இல்ல. அதுவும் இல்லையா? அப்ப என்ன கட்டிக்கிறதுக்கு முன்னாடி உன் மனசுல வேற யாரையாவது? தப்பு தப்பு, இருக்கவே இருக்காது. அன்னைக்கு நான் லஞ்சம் கொடுக்க உன் பேக்கெட்டுக்குள்ள கைய விட்டேனே, அப்பவே உன் நெஞ்சு கொதிச்சு கொப்பளமா வீங்கி போச்சு. அதுக்கு காரணம் எனக்கு இப்பதான் புரியுது. ஏன்னா கோவில் கற்பூரம், பெருமாள் கோவில் தீவெட்டி, இது தீப்பந்தம். பரி, அன்னைக்கு நீ போலீஸ் ட்ரெஸ்ல இருந்த போது உன்னை நான் தொட்டது தப்புதான். ஏன்னா எனக்கு அந்த உரிமை கிடையாது. ஆனா இப்போ உலக உரிமையே எனக்கு இருக்கு. உன்னை நான் ஒரு தடவை தொட்டுக்கலாமா? May I come in? பரி, உன்னோட அணில் பல்லால என் கண்ணத்தை ஒரு கடி கடி. அப்புறம் அகண்ட காவேரி மாதிரி இருக்கிற உன்னோட பெரிய கண்ணுக்குள்ள என்ன வச்சு முடிக்கிய. மூடிக்கிட்டு ஓ பரி, எனக்கு வெக்கமா இருக்கு. போங்க, எனக்கும் தான் வெக்கமா இருக்கு. உனக்கும் வெக்கமா இருக்கா? ஆமா, இப்படிப்பட்ட ஒரு அல்ப புத்திக்காரனை கட்டிக்கிட்டு ஆயுசு பூரா எப்படி குப்பை கொட்ட போறோம்னு நினைச்சு வெக்கப்படுறேன். பரிமளம், என்னம்மா சொல்ற நீ? பின்ன என்ன, தாலி கட்டி முடிஞ்சதும் அம்மி மிதிச்சு அருந்ததிய பாருங்கன்னு ஐயர் சொன்னாரே, நீங்க எங்க பாத்தீங்க? நான் அருந்ததி தான் பார்த்தேன். போய் சொல்லாதீங்க, எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். நீங்க என் தங்கச்சியை பார்க்கல? ஓ, அத நீ பாத்துட்டியா? அது ஒண்ணும் இல்ல. என்னடா நம்ம பரி மாதிரியே இவ்வளவு அழகா இன்னொரு பொண்ணு இருக்காளேன்னு பார்த்தேன். அது என்ன ரப்பர் ஸ்டாம்பிள் அடிச்ச மாதிரி ரெண்டு பேரும் அவ்வளவு அழகா இருக்கீங்க. அதான் தகச்சு போயிட்டேன். சரி சரி, அதை விடுங்க. பந்தி முடிஞ்சதும் என்ன பண்ணீங்க? கை கழுவினேன். ஐயோ, அதுக்கப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வழி அமிச்சிட்டு நம்ம ரூமுக்குள்ள வந்தேனா, அங்க நீ உன்னுடைய கல்யாண புடவைய மடிச்சு வச்சிட்டு இருந்த. உன்னை நான் பின்பக்கம் பார்க்கும்போது அப்படியே உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். ரூம்லயும் வேற யாரும் இல்லையா? டிக்கிலோனா 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 டிக்கிலோன்னு செல்லமா ஒரு தட்டு தட்டிட்டேன். அது தப்பா? தப்பே இல்ல, என்ன தட்டி இருந்தா. ஆனா நீங்க தட்டினது என் தங்கச்சிய. நான் தட்டினது உன் தங்கச்சியா? ஆமா, அந்த அதிர்ச்சியில திகைச்சு போய் அவ அழுதுகிட்டு உட்கார்ந்திருக்கா. முதல்ல நீங்க அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்டாதான்
நமக்கு சாந்தி முகூர்த்தம். நாம முதல்ல இதை முடிச்சிருவோம். நாளைக்கு காலையில மன்னிப்பு கேட்கிறேனே. முடியாது. அவ உங்களை மன்னிச்சிட்டேன்னு சொன்னாதான் என் மனசு சாந்தி அடையும். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம். ஒருவேளை அவ என்ன மன்னிக்கலன்னா இந்த ஜென்மத்துல நமக்கு சாந்தி முகூர்த்தமே கிடையாது.